அண்ணாமலை இப்போ ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காப்புல. என்னன்ட்டு அவர் மட்டும் வரட்டும், வந்து பார்க்கட்டும், எப்படி காலை ஊருக்குள்ள வைக்கிறாருன்னு நானும் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருக்காருன்னு வைங்களேன். அவர் காலை பார்க்குறியா, முதல்ல இங்க வா, ஏன் காலை பாருன்னு ஆளாளுக்கு காலை கைலியோட உள்ள எதுவும் போடாம காலை தூக்கி அண்ணனுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க சார். இந்த வருத்தப்பட வாலிப சங்கத்துல அதானே, அதேதான். இல்ல இல்ல, இது ரஜினி முறையே ஆடி காரில் வரையும் ஜோசியை தூக்கி காமிப்பார்ல, அதே மாதிரியே அண்ணனுக்கு மொத்தமா காலை தூக்கி காமிச்சிருக்காங்க. அண்ணனுக்கு இப்ப கண்ணு மட்டும் இல்ல, காது கீது மூக்கு எல்லாமே கூசுற அளவுக்கு செம்மைய செஞ்சிருக்காங்க. பாப்பமா மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பா கூத்தடி கூப்பு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வைன, சத்தியமா நீ மாத்துறியோ இல்லையோ, உன் பேரை எல்லாருமா சேர்ந்து மொத்தமா மாத்திடுவாங்க. தமிழ்நாடே சேர்ந்து உனக்கு ஒரு பேரை தாரவாத்து கொடுக்கும். இன்றிலிருந்து நீங்கள் அண்ணாமலை இல்லை, அசிங்கமலை என்று அன்போடு அழைக்கப்படுவாய் அப்படின்னு 23ஆம் புலிகேசி ரேஞ்சுக்கு பேசுவாங்க. ஏன்னா அண்ணன் பேசுறது, அதாவது ஒரு மனுஷன் ஒரு பேச்சு பேசலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒரே பேச்சா பேசணும். இங்க நிற்கும் போது இந்த சொல்லுவாங்கல்ல, இங்கிட்டு ஒரு குத்து அங்கிட்டு ஒரு குத்துன்ட்டு, அதே மாதிரி போற இடத்துல எல்லாம் அண்ணன் வாயை பொழந்துக்க வேண்டியது. எந்தெந்த இடத்துல பொழக்கணுமோ அங்க பொழக்கணும் சார். பொழந்தா தானே அந்த வாய்க்கு ஒரு மரியாதைன்னு இருக்கு. இப்போ டி.கே. சிவகுமார் இருக்காருல்ல, கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர், அவரு இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு, அது ஆதரவு தர்றதுக்கு, மேட்ரே அங்கதான் இருக்கு, ஆதரவு தர்றதுக்கு ஐயா ஸ்டாலினுக்கு, அதுக்காக வர்றாரு. அவர் வர்றப்ப இவர் எப்படி இந்த மண்ணை மிதிக்கலாம்? தமிழ்நாட்டு மண்ணை டி.கே. சிவகுமார் எப்படி மிதிக்கலாம்? அவர் தமிழங்களுக்கு துரோகம் பண்ணவரு, தண்ணி தர மாட்டேன்னு சொன்னவரு, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு, நாங்க விட்டு நான் இருக்கிறப்ப வந்துருவாரா அவரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசியிருக்காப்புல. எனக்கு ஒரு விஷயம் புரியல, மற்றவங்கள்ட்ட எல்லாம் அப்புறமா வர்றேன். இவர் டி.கே. சிவகுமாரை விட்டுவிட்டு, ஐயா அமித்ஷா விட்டுவிட்டு, மோடியை விட்டுவிட்டு, இவங்கள்ட்ட எல்லாம் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாரேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. ஐ ஆம் எ ப்ரௌடு கன்னடிகான்னு சொன்னது யாரு? முதல்ல அங்கேருந்தே வருவோம், உங்ககிட்ட இருந்தே வருவோமே. ஐ ஆம் எ ப்ரௌடு கன்னடிக்கலாம் அப்படின்னு நீ என்ன நினைக்கிற? அவங்க பண்ணதுக்காக நீ சப்போர்ட் பண்ணிருக்க, அப்படித்தானே? 100% அவங்க பண்ணது சரின்னு நீ ஒத்துக்கிற. அங்க இருக்கும்போது, நீ அங்க இருக்கிறப்போ அவங்க என்னென்ன அல்சாட்டியம் பண்ணாங்களோ, இல்ல அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணாங்களோ, அதெல்லாம் பார்க்கறதுக்கு உனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ப்ரௌடு கன்னடிக்கான்னு சொன்னீங்க, அவனுக்குள்ள தமிழனுக்கு தண்ணி விடான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? கேட்பாங்கல்ல, அங்க உட்காந்து அவங்களுக்கு கழுவி விட்டு இங்க ஏதோ பீச்சி அடிக்கிறிய கேட்பாங்கன்னே. ஏன்னா நம்ம பேசுறதெல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு ஒரு அறைக்குள்ள நடந்தது இல்ல, வெட்ட வெளியா உட்கார்ந்து அடிச்சு வீடியோவா போட்டோமா இல்லையா, எல்லாத்துக்குமே அண்ணன் வாயிலிருந்து அத்தனையும் வந்தது. ப்ரௌடு கன்னடிகா, உனக்கும் சேர்த்துதான் அவர் முதலமைச்சர். அங்க நீ ப்ரௌடு கன்னடிக்கான்னு சொன்ன, ஓ முதலமைச்சர் தான் அவர், வேற யாரும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த பொம்மை அதே முதலமைச்சர். ஒண்ணு இல்ல, இந்த வட்டா நாகராஜன் ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காப்புல, இன்னமும் சுத்துறாப்புல, அதே காவிரியை கையில பிடிச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காப்புல. இப்போ கூட ஒரு அறிக்கை விட்டார் ஒரு 25 நாளைக்கு முன்னாடி. நீ என்ன பேசுன? ஏதாச்சும் ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசியிருப்பியா நீ? இல்ல இந்த காவிரி விவசாயிகள், அந்த காவிரி தண்ணிக்காக விவசாயிகள் சார்பாக இது வரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்கிய, என்ன போராட்டம் நடத்தியிருக்கிய, அவங்களுக்கு ஆதரவா எவ்வளவு நாள் உண்ணா வரத இருந்தீங்க, இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல. தமிழருக்கு துரோகம் பண்ண கர்நாடகால, தமிழருக்கு துரோகம் பண்ண டெல்லி தான் மேல இருக்கு. இங்க அதைத்தான் முதலமைச்சர் கத்திக்கிட்டு இருக்காரு. நியாயமா நீ முதலமைச்சர் பக்கம் நிக்கணுமா இல்லையா? ஸ்டாலின் பக்கம் நிக்கணுமா இல்லையா? இப்ப ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு, எங்க தமிழ் வார்த்தை. நீ என்ன பண்ணிருக்கணும்? அதாவது தமிழை தூக்கி பிடிக்கிறவன், தமிழை தாங்கி பிடிக்கிறவன், தமிழுக்காக உசுரை கொடுக்கிறவன் என்ன பண்ணிருக்கணும்? ஐயா அவர் சொல்றதுல என்ன தப்பு? தமிழ் தானே இருக்கிறதுல தொன்மையான மொழி, இருந்துட்டு போட்டு வச்சதுல என்ன தப்பு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவர் உங்களை அடிக்கணுன்றதுக்காக அவர் அப்படி சொல்லலைங்க. தமிழோட பெருமையை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருக்க வேண்டியதானே? வாயை தொந்தியா நீ? இல்லையே. இப்ப தமிழ்நாட்டு பெருமையை காப்பாற்றணும் இல்லையா?
ஒடிசா எலெக்ஷன் அப்ப அங்க இருந்தாருல பாண்டியன் ஒருத்தர், அந்த மனுஷனை ஐயா அமித்ஷா என்ன சொன்னார் தெரியுமா? திருட்டு பய, பூரி ஜெகநாதர் கோயில்ல இருக்க அந்த பொக்கிஷத்தை எல்லாம் திருடி கொண்டு போய் தமிழ்நாட்டுல சேர்த்துட்டாங்க சொன்னாரா இல்லையா? அப்ப எல்லாத்தையும் மூடிட்டு உட்கார்ந்து இருந்தீங்க இல்லனே. மைண்டுக்குள்ள அந்த வார்த்தை. ஏன்னா தமிழ் மேல, தமிழ்நாடு மேல, தமிழர்கள் மேல உனக்கு எவ்வளவு அன்புன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கிட்டா தானே உன்னைய பத்தி முழுசா அப்படியே அத்தனை பேருக்கு புரிய வைக்க முடியும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும் கத்துனான், செம்ம கத்துனான், அடி வயிற்றுல இருந்து கத்துனான். தமிழர்களை பார்த்து திருடன்னு சொல்றாங்கப்பா. அந்த அமித்ஷாவை பார்த்து ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்ட நீ கேட்டிருக்கணும்ல. அப்ப நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இப்ப உங்க பின்னாடியில வந்து நின்றுப்பா. ஐயா அமித்ஷாவை பார்த்து கேள்வி கேட்டிருக்கீங்களா? எப்படியா நீ சொல்ல போச்சு அவரை பத்தி? திருடிட்டு வந்தது நீ பாத்தியா? இல்ல நீ தான் தூக்கி கொடுத்தியா, வழியில புடிச்சியா, வீடியோவாச்சும் எடுத்தியா? அப்படி கேட்க வேண்டியது தானே, கேட்டிருக்க வேண்டியது தானே. இல்லையே. டி கே சிவகுமார் வர்றது மட்டும் அவங்களுக்கு அவர் வர்றது பிரச்சனை இல்லை. ஏன் அவர் வர்றது பிரச்சனை இல்லை அப்படின்னா, அண்ணன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகா சிவராத்திரி வந்துச்சு இல்லையா? அப்ப ஈஷா யோகாவுக்கு ஐயா அமித்ஷா வந்திருந்தார். அண்ணனே ஒரு போட்டோ ஷேர் பண்ணியிருந்தார். அண்ணன், ஜக்கி, இந்த பக்கம் வந்து இவர் ஐயா அமித்ஷா, இந்த 3 பேர் இருக்க அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மை வந்து போட்டாப்புல. அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இன்னொன்னு இருக்குது, ஒரு ஃபிட்டிங், அதை விட்டுட்டாப்புல. ஏன்னா போட்டு இருந்தாப்புலன்னா அவங்களுக்குள்ளே அண்ணனையும் சேர்த்து போட்டிருப்பாங்க, மாட்டி பாப்புல. ஆனா அது என்ன ரொம்ப பிரைவேட் ஃபங்க்ஷன் நினைச்சியல்ல? மற்ற வீடியோல எல்லாம் கரெக்டா வந்திருக்க எல்லா சேனல்லையும். இந்த பக்கம் இன்னைக்கு யாரை எதுக்குறேன்னு வந்து நிக்கிறாரோ அதே முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப கோயம்புத்தூர் என்ன கர்நாடகால இருந்துச்சா, இல்ல கேரளால இருந்துச்சா, இல்ல தெலுங்கானாவோட சேர்த்து இருந்தாங்களா கோயம்புத்தூரை மட்டும் தனியா புடுங்கி? பெரிய புடுங்கியா எடுத்துக்கொண்டே வச்சுட்டாங்களா என்ன கேக்குறோம்ப்பா. அன்னைக்கு நீ அதை வெளிநடப்பு பண்ணிருக்கணும்ல. இல்ல அவங்களுக்குள்ள ஐயா அமித்ஷா, ஐயா இவர் கர்நாடக முதலமைச்சர், நீங்க தெரியாம கூப்பிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சொல்லி தெரிய வச்சிருக்கலாம்ல. கருப்பு கொடியை காட்டி இவர வெளில அமைச்சிருக்கலாம்ல. அன்னைக்கு எல்லாம் செஞ்சிருக்க வேண்டியதானே. 15 நாள்ல அப்படி இப்ப என்னத்த மாற்றத்தை நீங்க கண்டுட்டீங்க? 15 நாள் அவர் வர்றது இப்ப பிரச்சனை. அவர் வர்றது இல்ல, இவங்க அரசியல் பண்ணணும் சார். அரசியலை நம்ம பண்றப்போ நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், எரிச்சல் வரக்கூடாது. ஏண்டா நீ அதேதான், உனக்கு வந்தா ரத்தம், மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரிதான். இவங்க யாரு வர்றான்றது இவங்களுக்கு முக்கியம் இல்ல, யாரு வர்றா, எதுக்காக வர்றான்றது மட்டும்தான் முக்கியம். ஏன்னா இப்போ ஐயா ஸ்டாலினுக்கு ஆல் ஓவர் இந்தியா பூராவுமே சப்போர்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. மகாராஷ்டிரால பயங்கரமா வெடிக்குது. மராத்தி தான் முதல்ல, இந்தி 2ஆம் பட்சம் தான். இதுக்கு முன்னாடி ஐயா அறிஞர் அண்ணா வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு இங்கிலீஷ், இது இந்தியை பத்தி ரொம்ப அருமையா. அத்தை மகள் தமிழ் இருக்க, ஆசை நாயகி ஆங்கிலம் இருக்க, ஊர் தேர்றவ இந்தி எனக்கு எதுக்குன்னாரு. புரியுற மாதிரி எல்லாருக்கும் சொல்லணும்னு வைங்கள. அதனால இப்ப இந்தியா பூரா இதே வசனத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அவன் தான் முதல்ல முக்கியம், அதுக்கப்புறம் சித்தி முக்கியம், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் முக்கியம். கரெக்டா? இதெல்லாம் யாருன்னே தெரியாது, நான் தான் உனக்கு அம்மான்னு சொல்லிக்கிட்டு வருது. சொல்றதுக்காகத்தான் வருது. இப்ப அதைத்தான் பிடிச்சி அவன் குரலையை பிடிச்சி யார் எங்க இங்க வா, நீ எனக்கு அம்மாவா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது அத்தனைக்கு காரணம் ஐயா ஸ்டாலின். இப்ப எல்லாரும் வந்து ஒரு ஒட்டு மொத்தமா ஒரு இடத்துல புள்ளியில இடைய பாக்குறாங்க. முதல்ல நம்ம எதுக்கு ஒன்றியத்துக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க இதை கலப்பாம இருந்தாங்கன்னா இப்படி எல்லாரும் ஜெல்லா இருக்க மாட்டாங்க. நல்ல ஜெல்லாயே உட்காந்துருக்காங்க. இதை பாக்குறப்ப அவருக்கு கொஞ்சம் கட்டுப்பாதான் இருக்கும். இதை எப்படியாவது சேர விடாம பண்ணணும்ன்ற எண்ணம் அவருக்கு இருக்கு, நியாயம்தான். ஆனா அந்த எண்ணம் எல்லா இடத்துலயும் இருந்திருக்கணும். இப்ப எடுத்து போட்டு அடி அடி அடிக்கிறாங்க. வழக்கம் போல பிதுக்கி எடுக்கிறாங்க ஆட்டை, வேற எதுவும் இல்லை. பார்த்து பிதுக்குங்க, மொத்தமா பிதிக்கிறாதீங்க. அப்புறம் மிதிக்கிற இடத்துல எல்லாம் அதாவது கரெக்டா அதெல்லாம் கரெக்டா செய்யணும், இருக்கணும், அது இருக்கணும், போயிடக்கூடாது. ஓகே, பார்த்து பத்திரமா. அண்ணனோட போராட்டம் வழக்கம் போல நடைபெறும். அப்புறம் அண்ணன் வந்து இந்த டாஸ்மாகெல்லாம் போராடுறதா சொன்னாப்புல. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டாஸ்மாக சட்டம் மூடிட்டு உள்ளிருப்பு போராட்டம் சரக்கு முடிகிற வரையும் பண்ற மாதிரி கேள்விப்பட்டேன்.
அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ற மாதிரி இருந்தா ஏற்பாடுகளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. ராவா குடிச்சிட்டு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிரும். நன்றி.